இப்போவாச்சும் டிவி ஃப்ரீயா இருக்கே. எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலும் சீரியல் சொன்னாதான் கேட்கும். அம்மா வேற வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ல டிவி பார்த்த வேண்டியதுதான். ஓ, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்ப நம்ம வித்யால போய் ஏசி வாங்கலாம். டக டகன்னு வெயில் அடிக்குது, புப்பம் புப்பம் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, புப்பம் புப்பம் வித்யாவுக்கு போய் நாம ஏசி வாங்கலாம். எல்லா பிராண்டு மாடல்களும் அங்க இருக்கு. குளு குளுன்னு ஆஃபரு, வித்யானா சூப்பரு. ஏசின்னு வந்தாலே நம்ம வித்யா தான். ஓ, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் சீக்கிரமா லீவ் விட்டுருவாங்க. இந்த சம்மர்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். எஸ். டே அபி, எங்கடா இருக்க? ஓ, சொல்லுங்கம்மா. டே அபி, அம்மா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. வெயிலுக்கு எதமா நல்லா குளு குளுன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா தங்கம். ஹை, ஐஸ்கிரீம். என்ன இந்த அம்மா 10 ரூபாய் சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டாங்க, என்ன அதிகமா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அம்மா, என்ன புதுசா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுவா அபி, ஏதோ ஒரு ஆப் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, அவங்க வெயிலுக்கு எதமா ஃப்ரீயா ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதான பார்த்தேன். எங்க அம்மாவாவது காசு கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, எனக்கு ஒன்று வச்சுரு, நான் போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறேன். பாருமா, அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீமே உருகிடுச்சு. நம்ம என்னதான் நினைச்சோம். சம்மர் வந்துச்சு, ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா வெளியே எவனையும் காணோம். சரி, டில்லியாச்சும் கூப்பிடுவோம். டே டில்லி, வீட்டுக்கு என்ன பண்ற? வாட விளையாடலாம். போடா, அடிக்கிற வெயில நானே ஃப்ரிட்ஜ்ல தலை வச்சு தூங்கிட்டு இருக்கேன். நான் எங்கடா வெயில வந்து விளையாடுறது? வெயில வந்தா சாம்பலாயிருவேன்டா. போடா. டேய், வாழ்றது ஒரு வாழ்க்கை, ஏதோ வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு வாழக்கூடாது. அடிக்கிற வெயில விளையாடிட்டு வரலாறா வாழ்ந்துட்டு போகணும். வாடா வெளியே. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டேய், வெளியே வாடா, விளையாட போலாம். போடா, எங்க அம்மா அடிக்கிற வெயில வெளியில விட மாட்டேன்றாங்க. நான் வரலடா. போடா. A few moments later. விட்ரா, வெயில் ரொம்ப அடிக்குதுடா. டேய் விட்ராயோ, விட மாட்டேன்றானுங்களே. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தலையில இருந்து தண்ணியா வருது. என்னடா உடம்புல தண்ணியா இருக்கு? எப்படா குளிச்சுட்டு வந்த? என்னங்க இது, ஒரே ஈரமா இருக்கு. எடுத்து கொட்டுதுங்க. நான் எங்கடா குளிச்சேன்? அது வேறடா. எழுந்துட்டு ஆடிட்டு போறேன்டா, வாங்கடா. ஆமாடா டில்லி, பால போடுற நீ. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி, எந்திரி. ஏய் டேய் டில்லி, என்னடா நீயும் நடுவுல படுத்து தூங்கிட்டு இருக்கான்? டேய், அவன் அடிக்கிற வெயில மயக்கம் போட்டு விழுட்டான்டா. என்னது, மயங்கிட்டானா? டேய், அவனை என்னன்னு பாருடா. நம்ம என்னதான் நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. டேய், அவனை தூக்குடா, போலாம். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? ரெடிதா வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. தோல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, ஆயம் பண்ணும் என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி. எங்க இவனை காணுமே? டே அபி, எங்கடா இருக்க? மா, குளிச்சுக்கிட்டு இருக்கமா. ஐயோ, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிப்ப? நான் அப்பவே சொன்னேன் வித்யா ஏசி ஆஃபர் போட்டிருக்காங்க, வாங்கலான்னு. இப்ப பாருங்க, உள்ளேயும் இருக்க முடியாம வெளியும் போக முடியாம ஒரே ஹீட்டா இருக்கு. வெளிய ஹாட்டா, உள்ள ஜில்லுன்னு. இன்னுமா புரியல? அதெல்லாம் அடுத்த ஆஃபர்ல வாங்கிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் வெளிய வா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு.
ஒருவேளை சம்மர் லீவ்ல வெளியே கூட்டிட்டு போறாங்களோ? ஐயா ஜாலி, நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது. இதோ வந்துட்டமா. இதோ வந்துட்டேன். டேய், நானும் அப்பாவும் சேர்ந்து சம்மர் வெக்கேஷன் பிளான் போட்டுக்கோண்டா. எங்கம்மா போறோம்? ஊட்டியே கொடைக்கானலா? ஆமா, உனக்கு எல்லாத்துக்கும் விளக்க சொல்லிட்டு இருக்கோம். சீக்கிரம் புறப்பட்டு வாடா போலாம். ஓ, கண்டிப்பா ஹில் ஸ்டேஷன் தான் போல இருக்கு. 5 நிமிஷம் கிளம்பி வந்துடுறேன். மா, நான் ரெடிமா. ஆமா, நீங்களும் சொல்ற இடத்துல ரொம்ப குளிருமா. எனக்கு ஒண்ணும் வேணாம், உனக்கு வேணா எடுத்துக்கோ. ஓகே. டேய் அபி எந்திரா. அதுக்குள்ள டிசிஷன் வந்துமா? குள்ளவே இல்ல. டேய் அபி எந்திரா, வந்துட்டோம். முதல்ல காரை விட்டு இறங்குடா. என்னம்மா மருதமலை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஊட்டி கொடைக்கானல் போலியா? என்னது ஊட்டி கொடைக்கானலா? என்னடா வளர்ற? ஏம்மா மருதமலை கூட்டிட்டு வந்தீங்க? அதுவா, என் கனவுல முருகர் வந்தாரா, அதாண்டா மருதமலைக்கு வந்திருக்கோம். சரி சரி வா, இனி 1000 படிக்கட்டு ஏறணும். என்னது 1000 படிக்கட்டா? இதுல வேற இந்த குள்ளா சொட்டு. A few moments later. அப்பா, சம்மர் வெக்கேஷன்ல என்னென்னலாம் பிளான் பண்ணோம், இப்படி ஸ்டெப்ஸ் நடக்க விட்டாங்களே. அப்பாடா, நல்ல தரிசனம். என்னடா இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? உங்க அப்பா வேற அடுத்த வாரம் பழனிக்கு போலான்னு இருக்காரு. என்னது பழனிக்கா? விடுங்கடா சாமி, உங்க சம்மர் பிளானும் வேணாம், அவுட்டிங்கும் வேணாம். ஃபர்ஸ்ட் என் ஸ்கூல் ஓபன் பண்ண சொல்லுங்க, நான் ஸ்கூலுக்கே போறேன். உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓட விடாம ஆக்கிட்டாங்களே.